முருகன் வள்ளி திருமண கதை. பண்டைய காலத்தில் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட வள்ளிமலை என்ற பகுதியில் நம்பிராஜன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்ற நம்பிராஜனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கிடைத்தாள். அந்த குழந்தை தேவி வள்ளி என அழைக்கப்பட்டாள். வள்ளி சிறு வயதிலிருந்தே முருகப்பெருமானின் மீது அளவில்லா பக்தியுடன் வளர்ந்தாள். அவள் தினமும் மலர்களை பறித்து ஓம் சரவணபவா என்று வழிபாடு செய்து கொண்டிருந்தாள். முருகன் வள்ளியை காண்கிறார். வள்ளியின் அன்பும் பக்தியும் முருகப்பெருமானின் உள்ளத்தை தொட்டது. அதனால் முருகன் ஒரு வேடன் வடிவம் எடுத்து வள்ளி மலையில் தோன்றினார். ஒரு நாள் தினை காவல் காத்து கொண்டிருந்த வள்ளியிடம் முருகன் ஒரு வேடன் போல வந்து பேசினார். ஆனால் வள்ளி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் மனம் முழுவதும் முருகனிடமே இருந்தது. வள்ளியின் மனதை வெல்ல முடியாமல் முருகன் தனது தந்தை சிவபெருமானிடம் உதவி கேட்டார். சிவபெருமான் ஒரு பெரிய யானை வடிவம் எடுத்து வள்ளியை அச்சுறுத்தினார். பயந்த வள்ளி ஓடி வந்து வேடன் வடிவில் இருந்த முருகனை அணைத்துக் கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதாள். அந்த தருணத்தில் முருகன் தனது தெய்வீக ரூபத்தை காட்டினார். முருகன் தன் உண்மை வடிவத்தை காட்டியதும் வள்ளி பரவசமடைந்தாள். இருவருக்கும் அங்கேயே புனித கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் வந்து முருகன் வள்ளி திருமணத்தை மங்களகரமாக நடத்தினர். கதை சொல்லும் அர்த்தம்: உண்மையான பக்தி இறைவனை நம்மிடம் இழுத்து வரும். அன்பும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் உயர்ந்த சக்தி. இறைவன் எளியவரின் இதயத்தில் வாசம் செய்கிறார். ஓம் முருகா. கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். குழந்தைகளுக்கான அழகான கதைகள் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். டைனி ஸ்டோரிஸ்.